முதலில் அந்த பாக்கு காய வைக்கக்கூடிய இடத்தில் நடைபெற்ற சம்பவத்திற்கு எங்கள் தரப்பினர் மீது ஒரு புகாரும், அருள் மீது ஒரு புகார், அருள் மற்றும் அவருடைய ஆதரவாளர் மீது புகாரும், அதேபோன்று அவர் செல்லக்கூடிய இடத்தில் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தது தொடர்பாக 2 புகார்கள். இப்போ 4 புகார் பதிவு செய்யப்பட்டு காவல்துறை விசாரணை செய்யக்கூடிய வகையில் எங்கள் தரப்பில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நேற்று ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல் விசாரணைக்கென்று அவங்கள கஸ்டடி எடுத்திருக்காங்க. ஆனால் சேலம் அருள் தொடர்ந்து வெளியிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார். அதோடு அவருடைய சமூக வலைதளத்தில் மிக மிக அவதூறாக சவால் விடும் வகையில், வன்முறையை தூண்டும் வகையில் தொடர்ந்து பதிவுகளை அவர் மேற்கொண்டு வருகிறார். இது பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். இது இருதரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்துவிட்டு எங்கள் தரப்பினர் மீது மட்டும் கைது நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது என்பது ஒருதலை பட்சமாக இருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய குற்றச்சாட்டு ஆளும் கட்சியினுடைய தூண்டுதல் பேரில்தான் அருள் அவர்களும் திரு ஜி.கே. மணி அவர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்ன அந்த குற்றச்சாட்டு என்பது உண்மையாகக்கூடிய வகையில் காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள், காவல்துறை மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளிடம் இது குறித்து சொல்லுங்கள், முறையான விசாரணை இருதரப்பிலும் நடத்தப்பட வேண்டும், இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நான் நடத்துவேன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு உரிய சட்ட பாதுகாப்பு இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நேற்றைய தினம் அருள் தொடர்ந்து பல்வேறு விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி வருகிறார். அங்கே காயமானதாக சொல்லப்பட்டவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர். அவர்கள் அங்கே சிகிச்சை பெற்று மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த பிறகு தன்னுடைய மருத்துவமனை, சேலத்தில் ஒரு மருத்துவமனையை அருள் நடத்திட்டு இருக்கார். அந்த மருத்துவமனையில் போய் இவங்களெல்லாம் படுக்க போட்டுட்டு எப்பெல்லாம் ஜி.கே. மணி, தமிழ்குமரன், அருள்லாம் போகிறாங்கன்னா அப்போ அந்த படுத்துக்கிட்டு அவர் காயமாக இருக்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணிவிட்டு பிறகு இரவு நேரங்கள்லாம் வெளில போயிடுறாங்க. இது காவல்துறைக்கும் தெரியும். இப்போ உயர் அதிகாரிகள்கிட்ட பேசின, ஆமாங்க நாங்களும் கேள்விப்பட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பிணையில் வந்துவிடக்கூடாது, பெயில் வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அருள் திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் கைது செய்யப்படவில்லை. உடனடியாக அருள் கைது செய்யப்பட வேண்டும். அவர் குண்டர் சட்டத்தில் போடணும். அவளது தொடர் குற்றங்களை 2 307 கேஸ் இருக்குது.